இது மகிமை நேரம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியின் வழியாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் கொடுத்ததான இந்த நல்ல வாய்ப்புக்காக தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் என்னையும் கூட இந்த நேரத்தின் வழியாக பயன்படுத்த போகிறார். அதற்காக கூட கர்த்தர் நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வாரத்திலும் கூட கர்த்தர் நம்மோடு பேசும்படியாய் சித்தம் கொண்டிருக்கிறதான ஒரு தலைப்பு ஏனோக்கு என்று சொல்லப்படுகிறதான ஒரு மனிதனை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஏனோக்கு என்று சொல்லும்போது வேதாகமத்திலே 2 ஏனோக்குகளை நாம் வாசிக்க முடியும். ஆதாமுக்கு அடுத்ததாக வந்த ஆதாமுக்கு 3ஆம் தலைமுறையில் வந்ததான ஒரு ஏனோக்கு வேதாகமத்தில் இருக்கிறார். அதே போல வேதாகமத்திலே 7ஆம் தலைமுறையில் ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையில் வந்ததான ஒரு ஏனோக்கு வேதாகமத்தில் நாம் வாசிக்க முடிகிறது. அந்த ஏனோக்கை குறித்து தான் இன்று நாம் பார்க்க இருக்கிறோம். அவரை குறித்து வேதாகமத்தில் ஆதியாகம புஸ்தகம் 5வது அதிகாரம் 21வது வசனம் முதல் 27வது வசனம் வரை அடங்கியிருக்கிறது. இதை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ஏனோக்கு 65 வயதான போது மெத்துசுலாவை பெற்றான். ஏனோக்கு மெத்துசுலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். ஏனோக்குடைய நாளெல்லாம் 365 வருடம். ஏனோக்கு தேவனோட சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த ஏனோக்கை குறித்து வேதத்தில் கொஞ்சம் இடங்கள்ல தான் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் வாசித்த இந்த ஆதியாகமும் 5வது அதிகாரத்திலும் அதன் பின்பதாக எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரத்தில் 2 வசனங்களிலும் யூதா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 1வது அதிகாரம் 14வது வசனத்திலும் 15வது வசனத்திலும் இந்த ஏனோக்கை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ரொம்ப மிகவும் சிறியதான பகுதியிலே இடம்பெற்றிருக்கிறதான இந்த ஏனோக்கு கிறிஸ்தவ ஜீவியத்திலே ஒரு பெரிய இடத்தை பிடிக்கிறவராக நாம் பார்க்க முடியும். இந்த வாரம் முழுவதுமாக இந்த பகுதிகளிலிருந்து ஏனோக்கினுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் என்ன செய்தார், அதன் மூலமாய் நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம், அதே போல ஏனோக்கு கர்த்தரிடத்தில் எப்படி இருந்தார் என்பதை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த ஏனோக்கினுடைய வாழ்க்கை மிகவும் முக்கியமான ஒரு வாழ்க்கை. ரொம்ப சின்ன பகுதி, ஆனால் ஒரு ஆழமான அர்த்தத்தை, உலகத்தை ஜெயிக்கிறதான பரலோகத்திற்கு நாம் செல்கிறதற்கு வழியாகிய இந்த வசனங்கள் அடங்கி இருக்கிறது. ஏனோக்கு இன்று நாம் பார்க்க இருப்பது அந்த பெயருடைய அர்த்தம் என்ன, அந்த அர்த்தத்திற்கு தக்கபடி ஏனோக்கு எப்படி நடந்து கொண்டார் என்பதாக நாம் தியானிக்க இருக்கிறோம். ஏனோக்கு என்ற சொல்லுக்கு அர்த்தம் பிரதிஷ்டை செய்யப்பட்டவன் என்று அர்த்தமாம். ஏனோக்கு என்ற பெயருக்கு பிரதிஷ்டை செய்யப்பட்டவன். ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே, 1 சாமுவேலின் புஸ்தகம் 25வது அதிகாரம் 25வது வசனத்துல இப்படியாக ஒரு சம்பவம் இடைபெற்றிருக்கிறது. ஒரு மனுஷனுடைய பெயர் எப்படி இருக்கிறதோ அதே போலதான் அந்த மனுஷனுடைய வாழ்க்கையும் அமையும் என்று சொல்லி வேதத்துல நாம் பார்க்கிறோம். அதே போல அநேக எடுத்துக்காட்டுகளை கூட நாம் பார்க்க முடிகிறது. இந்த ஏனோக்கும் கூட தன்னுடைய பெயருக்கு இருந்த அர்த்தமாக அவர் வாழ்ந்தார். பிரதிஷ்டை செய்யப்பட்டவன். இன்று நாம் பார்க்கிறோம் அநேக காரியங்களை வேதாகமத்திலும் கூட உலக ரீதியான திருச்சபைகளிலும் கூட பிரதிஷ்டை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். குழந்தைகளை பிரதிஷ்டை செய்கிறார்கள், ஆலயங்களை பிரதிஷ்டை செய்கிறார்கள், அதே போல ஆலயத்தில் உள்ள பொருட்களை பிரதிஷ்டை செய்கிறார்கள். அப்படி என்றால் என்ன? அந்த பொருட்களை கர்த்தருக்கென்று பரிசுத்தப்படுத்தி அதை ஒதுக்கி வைப்பது, கர்த்தருடைய ஊழியத்திற்காக ஒதுக்கி வைப்பதுதான் பிரதிஷ்டை என்று சொல்லப்படுகிறதற்கான அர்த்தம். வேதாகமத்திலும் கூட எருசலேம் ஆலயத்தை பிரதிஷ்டை செய்த சம்பவத்தை நாம் வாசிக்கிறோம். அதே போல 1 சாமுவேலின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 11வது வசனத்துல பக்தியுள்ள பெற்றோர்களும் தங்கள் பிள்ளைகளை பிரதிஷ்டை செய்யும்படியாய் கொண்டு வந்தார்கள், கர்த்தருக்கென்று கொண்டு வந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த ஏனோக்கும் கூட தன்னுடைய பெயருக்கு ஏற்றால் போல ஒரு பிரதிஷ்டை செய்யப்பட்ட மகனாய் கர்த்தருக்கென்று நடந்து வந்ததாய் அவர் வாழ்க்கை முழுவதுமாக இந்த குறிப்பிட்ட சம்பவத்தில் வாசிக்கும் போது நமக்கு தெரிகிறது. பிரதிஷ்டை என்றால் என்ன அர்த்தம்? தேவனுக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டு பொருத்தனை செய்யப்பட்டிருத்தல், இதுதான் பிரதிஷ்டை. இந்த ஏனோக்கும் தன்னுடைய வாழ்க்கையில அவர் முழுவதுமாக தன்னுடைய வாழ்க்கையை தேவனுக்கு அர்ப்பணித்தார். அதோடு கூட மட்டுமல்லாமல் இந்த ஏனோக்கு என்ன செய்தார்? நிறைய காரியங்களை அவர் உலகத்தோடு செயல்படுவதை பார்க்கிலும் தேவனோடு செயல்பட்டு அநேக காரியங்களை தேவனுக்கு அடுத்த நிலைமை
நிலைமையில தேவனிடத்தில் கேட்டு அவர் என்ன பெற்றுக்கொள்கிறாரோ கர்த்தருக்கு ஏற்ற காரியங்களை அவர் செய்கிறதா நாம் பார்க்கிறோம். இதுதான் கர்த்தரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஒரு மனுஷனுக்கும் உலக ரீதியாக வாழ்கிற ஒரு மனுஷனுக்குமான வித்தியாசம். இந்த ஏனோக்கினுடைய வாழ்க்கையிலிருந்து இந்த காரியங்களை நாம் தெளிவாக கற்றுக்கொள்ள முடிகிறது. ஏனோக்கு தன்னுடைய பெயருக்கு ஏற்றார் போல நடந்தான். பிரதிஷ்டை செய்யப்பட்டவன் என்று சொல்லி அர்த்தம் கொண்ட அந்த ஏனோக்கு நிஜமாகவே கர்த்தருக்காக பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்தான். பரிசுத்தமுள்ள ஜீவத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அதே போல இந்த ஏனோக்கு வாழ்ந்ததாக நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு நாமும் கூட அநேகம் பேர் கர்த்தருடைய நாமத்தை பெயர்களை நாம் தரித்திருக்கிறோம். ஆனால் அந்த பெயர்களுக்கு தக்கபடி நாம் வாழ்கிறோமா என்று சொல்லி நாம் யோசித்து பார்க்க வேண்டும். கர்த்தர் ஏனோக்கை தெரிந்து கொண்டார். அந்த தெரிந்து கொண்ட ஏனோக்கு கர்த்தரோடு கூட ஐக்கியமாய் இருந்தார். கடைசி மட்டும் ஐக்கியமாய் இருந்தார். இன்று நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். இது ஒரு புறம் இருக்கட்டும். இந்த ஏனோக்கு என்று சொல்லப்படுகிறதான வார்த்தைக்கு இன்னொரு அர்த்தம் கூட இருக்கிறது. தமிழிலே ஏனோக்கு என்று சொல்லப்படுகிறதான வார்த்தைக்கு 2 அர்த்தம். அந்த வார்த்தையை நாம் பிரிப்போம் என்று சொன்னால் ஏ கூட்டல் நோக்கு என்று சொல்லப்படுகிறது. ஏ என்று சொன்னால் அது திரியேக தேவனை கர்த்தரை குறிக்கிறதான ஒரு காரியம். திரியேக தேவனை நோக்கி பார்த்தான் இந்த ஏனோக்கு தேவனை நோக்கி பார்த்தான். அதனால்தான் அவனுக்கு ஏனோக்கு என்று சொல்லி பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நாம் யாரை நோக்கி பார்க்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். தேவனை நோக்கி பார்க்கிறோமா இல்ல மனுஷரை நோக்கி பார்க்கிறோமா என்பதை சற்று ஆராய்ந்து பார்க்கிறவராய் காணப்பட வேண்டும். வேதாகமத்தில் 34வது சங்கீதம் 5வது வசனம் இப்படியாக சொல்கிறது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. கர்த்தரை நோக்கி பார்க்கிறவருடைய முகங்கள் வெட்கப்படாது. கர்த்தரை நோக்கி பார்க்கிறவருடைய முகங்கள் அது பிரகாசம் அடைகிற முகங்களாய் காணப்படுகிறது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படியாக இருக்கிறது என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் மனுஷரை நோக்கி பார்க்கிறோமா இல்ல தேவனை நோக்கி பார்க்கிறோமா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஏனோக்குடைய வாழ்க்கையில் அவருடைய பெயருக்கு ஏற்றபடி அவர் தேவனை நோக்கி பார்த்தார். இன்னைக்கு நாம் யாரை நோக்கி பார்க்கிறோம் பிரியமானவர்களே? நாம் என்னாம புஸ்தகத்திலும் கூட 21வது அதிகாரம் 8வது வசனத்துல அதை நோக்கி பார்த்தவர்கள் எல்லாம் பிழைப்பார்கள் என்று சொல்லி தேவன் செய்த ஒரு காரியத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் ஓடிக்கொண்டிருக்கிறதான இந்த உலகத்தில் நாம் பிழைப்போமா என்கிற ஒரு கேள்வி நமக்கு இருக்கிறது. நம் இந்த உலகத்தில் இருக்கிறதான கொள்ளை நோயின் காலம் எப்படிப்பட்ட கொடிய காலம் என்பது நமக்கு தெரியும். ஆனால் இந்த கொள்ளை நோயின் காலத்திலும் கூட தேவனை நோக்கி நாம் பார்க்கும்போது நாம் பிழைக்கிறவராக இருக்கிறோம். தேவனை நோக்கி நாம் பார்க்கும்போது நம்முடைய இருதயம் எல்லா கவலைகளிலும் எல்லா சஞ்சலங்களிலும் இருந்து நீக்கி அது சுத்திகரிக்கப்பட்டு அது தேவனிடத்தில் ஐக்கியமாக இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. எனவே பிரியமான சகோதர சகோதரிகளே, முதலாவது இந்த ஏனோக்கு ஒரு பிரதிஷ்டை செய்யப்பட்டதான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்ததாக பார்க்கிறோம். இரண்டாவது இந்த ஏனோக்கு தேவனையே நோக்கி பார்த்து வாழ்ந்தான். நாமும் கூட எல்லாருக்கும் ஒரு வசனம் நமக்கு தெரிந்திருக்கும், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன். இன்னைக்கு நம்முடைய கண்களை யாரிடத்தில் ஏறெடுக்கிறோம்? மனுஷருக்கு முன்பாக ஏறெடுக்கிறோமா இல்லை தேவனுக்கு முன்பாக தேவனை நோக்கி ஏறெடுக்கிறோமா என்பதை சற்று சிந்தித்து பார்ப்போம். ஏனோக்கே இந்த பெயரின் மூலமா 2 காரியங்களை நாம் கற்றுக்கொள்கிறோம். வருகின்ற நாட்களில் இந்த ஏனோக்கினுடைய வாழ்க்கையில இருந்து அதிகமான காரியங்களை கற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. அப்படியே கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம் பிதாவே, உம்மை நோக்கி பார்க்கும்படியா நீர் கொடுத்த இந்த நல்ல கிருபைக்காக நன்றி அப்பா. ஏனோக்குனுடைய பேரின் கொண்டு ஆண்டவரே எங்களுக்கு 2 காரியங்களை நீர் தெரியப்படுத்தியிருக்கிறேன். ஏனோக்கு ஒரு பிரதிஷ்டை செய்யப்பட்ட வாழ்வை வாழ்ந்தது போல நாங்களும் உமக்கென்று ஒரு பரிசுத்த ஜீவியத்தை பற்றி கொள்கிற வாழ்க்கையை வாழ எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. அதே போல ஏனோக்கு உம்மை நோக்கி பார்த்தது போல நாங்கள் மனுஷரை நோக்கி பார்க்காமல் உம்மை நோக்கி பார்க்க ஆண்டவரே நீர் எங்களுக்கு கிருபை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. உமக்கே துதிக்கான மகிமை ஏறெடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன்.